ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று நிதி குற்றப்புலனாய்வு பிரிவிற்கு அழைக்கப்பட்டுள்ளார். ஏற்கனவே முன்வைக்கப்படும் விசாரணை தொடர்பாக வாக்குமூலம் பதிவு செய்வதற்காக முன்னாள் ஜனாதிபதிக்கு இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று வெள்ளிக்கிழமை கட்டாயம் கைது செய்யப்படுவார் என அரசாங்கத்திற்கு ஆதரவான ஊடகரான சுதத் திலகஸ்ரீ கூறியிருந்தார். அவ்வாறு கைது செய்யப்படாவிடின் தனது சமூக வலைதள பக்கத்தை மூடுவதாகவும் அவர் சூளுரைத்த பின்னணியில் இன்று ரணில் விக்ரமசிங்க நிதி குற்றப்புலனாய்வு பிரிவிற்கு அழைக்கப்பட்டுள்ளார். அந்த வகையில் இன்று காலை 9 மணிக்கு ரணில் விக்ரமசிங்க நிதி குற்றப்புலனாய்வு பிரிவில் முன்னிலையாகியுள்ளார். குறிப்பாக ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் தனது பாரியாரான பேராசிரியர் மைத்ரி விக்ரமசிங்கவின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்ள ரணில் சென்றமை தொடர்பான விசாரணையின் ஒரு பகுதியாக அவரிடம் இன்று வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது.